பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. praise the lord. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களா? இவன் இயேசுன்னு போனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானு சொல்லி உங்களை நிந்தித்து, அதாவது இயேசு நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து என்று உங்களை பார்த்து சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சகோதரர்களே, திருத்தூதர் பணிகள், அதாவது அப்போஸ்தலர் பணிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ற மனிதனை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த ஸ்தேவான் ஒரு பந்து விசாரிப்புக்காரனாக இருந்தவர். அதாவது 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க பந்து விசாரிப்புக்காரனா, அதில் ஒரு ஆள் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் தர்க்கம் செய்யும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சின்ன பிரசங்கத்தை, அதாவது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் அங்கே நடந்த அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாவற்றையும் அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அங்கே சொல்கின்றார். சகோதரர்களே, இதை எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி முடித்த பிறகு, அந்த ஜனங்கள் எல்லோரும் பற்களை கடித்து கொண்டு இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கல்லெறியும் பொழுது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று தரிசனத்தில் கண்டான் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த ஸ்தேவான் இயேசுக்கு சாட்சியாக இருந்ததனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் எழுந்து நிற்கிறவராக அவன் அங்கே காண்கின்றான். இந்த ஸ்தேவானுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாக்கியவனாக மாறுகின்றான். இயேசு கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த சாட்சியாக மறுக்கின்றான். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபம் சொல்லி அங்கே மரித்து போகின்றான். சகோதரர்களே, நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் மரித்ததனால் அவன் பாக்கியவனாக மாறினான். அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பலரால பகைக்கப்படுகிறீர்கள், பிறரால் அவமானப்படுறீங்க, உங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகனே மகளே நீ பாக்கியவானாயிருப்பாய், உன்னை நான் பரலோகத்தில் மாத்திரமல்ல இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேம்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்ப அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.